ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் பாடி அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் 91 95 வரைக்கும். அதற்கு முன்னாடி தமிழகத்துல நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதி பராசக்தி என்றதுமே அனைவருக்கும் நினைவிற்கு வரும் ஒரு இடம்தான் மேல்மருவத்தூர். அதே போல சென்னையை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவதும் மேல்மருவத்தூர் தான். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு வந்து அன்னையோட அருளை பெறுகின்றனர். இத்தலத்தின் மூலவரான ஆதி பராசக்தி சித்தர்களின் தலைவி எனவும் இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை. எனவே இக்கோயில ஆதி பராசக்தி சித்தர் பீடம் என்றும் அழைக்கின்றனர். இத்திருத்தலத்துல மூலவராக ஆதி பராசக்தி காட்சி தருகின்றாள். இங்கு வீற்றிருக்கும் அம்பாளுக்கு 2 கரங்கள், அதாவது 2 கைகள் தான் இருக்கின்றது. பொதுவாக அம்மன் சிலைகளுக்கு 4 கரங்களோ 8 கரங்களோ இருக்கும். ஆனா எந்த இடத்தில் அம்பாள் மானுட ரூபத்துல காட்சி தருகின்றாலோ அந்த இடத்துல அம்பாளுக்கு 2 கரங்கள் மட்டுமே தான் இருக்கிறது வழக்கம். மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் 2 கைகள் தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆதி பராசக்தி கோவிலிலும் அம்பாள் நேராக வந்து தரிசனம் தந்ததால தேவியின் சிலைக்கு 2 கரங்கள் மட்டுமே உள்ளது. அந்த அம்பாளின் சிலைக்கு கீழே சுயம்பு ரூபத்துல இருக்கும் தேவி காட்சி தருகின்றாள். இந்த கோவிலில் கருவறைக்கு உள்ளே சென்று பெண்கள் வழிபடலாம். தமிழகத்துல உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்கள்ல ஆதிபராசக்தி அம்மன் கோவிலும் ஒன்று. அதாவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலும் பிரசித்தி பெற்றது. தினமும் வந்து அதிகமான பக்தர்கள் கொண்டாடும் ஆதிபராசக்தியை பத்தி சில செவி வழி வரலாற இப்ப பார்க்கலாம். தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடம் 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்ததாம். இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களை போல கசப்பு தன்மை கொண்டதாக இல்லாம இதன் காய்கள் இனிப்பு சுவையுடன் இருந்துள்ளன. இதிலிருந்து வடியும் பால் போல் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்ததாம். இதனால இப்பகுதி மக்களும் இதனை கடந்து செல்பவர்களும் ஆச்சரியத்துடன் இதனை சாப்பிட்டு வந்தனர். ஆனா அதை விட ஆச்சரியமா நடந்த விஷயம் என்னன்னா, இந்த மரத்தின் பால் கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்து குணமானதுதான். இதனால இந்த அதிசய வேப்பமரம் பற்றி தகவல் மற்ற இடங்களுக்கு பரவியது. 1966ஆம் ஆண்டு தமிழகத்துல வீசிய புயலால இந்த வேப்ப மரம் அடியோட சாய்ந்தது. அந்த மரத்தின் வேர் பகுதியில இருந்து சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டது. இந்த சுயம்புவிற்கு மேல் சிறிய குடில் அமைத்து இப்பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்தனர். சுயம்பு வடிவத்தில் இருக்கும் அம்பாளுக்கு உருவம் இல்லை. இதனால பக்தர்களுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்க வேண்டும் என்ற கோரிக்கைய அம்பாளிடம் வைத்து சிலை அமைத்து தரும்படி அருள்வாக்கு கேட்டனர். பக்தர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அம்பாள் சிலையை வடிப்பதற்கு உத்தரவிட்டாள். அதன்படி சிலை அமைக்கப்பட்டு அதில் இன்றளவும் குடிக்கொண்டிருக்கும் அம்பாள் தன் பக்தர்களுக்கு அருள் பாவித்து அன்னையை போல் காத்து கொண்டிருக்கிறாள். சுயம்பு ஆதி பராசக்தி
பராசக்திக்கு அருகில் 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது கால மடித்து இடது கால தொங்கவிட்டு அமர்ந்த நிலையில் வலது கரத்தில் தாமரை மொட்டும் இடது திருக்கரத்துல சின்முத்திரையும் காட்டி காட்சி தருகிறாள். 1000 இதழ் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடியதாகும். அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல் அமைந்திருக்கும். இந்த நேரத்துல மேல்மருவத்தூர் ஆதி பராசக்திய நம்மளை நினைக்க வச்சதே அந்த பராசக்தி தாய் தான். அவங்கள மனதார பிரார்த்திப்போம். அவளோட அருள் நமக்கு என்னைக்குமே இருக்கு. அதுக்கு நன்றி கூறி அபிராமி அந்தாதி பாடலை வரிகளுடன் பொருளையும் பார்க்கலாம். எப்பவும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு 7 பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே, காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பாடல் 91. அரசாங்க செயலில் வெற்றி பெற மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புள்ளிய மென்முளை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழுமவர்க்கு பள்ளிய மார்த்தெழ வெண் பகடூரும் பதம் தருமே. மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புள்ளிய மென்முளை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழும் அவருக்கு பள்ளிய மார்த்தெழ வெண் பகடூரும் பதம் தருமே. பாடலின் பொருள்: மென்மையும் நுண்மையையும் உடைய இடையை கொண்ட மின்னலை போன்றவளை, விரிசடை கடவுளாகிய சிவபெருமானால் அணைக்கப்பட்ட தாயுள்ளத்தை உடைய பொன் போன்றவளை, புகழ்ந்து வேதங்கள் சொன்ன முறைப்படி தொழுகின்ற அடியவர்களை தொழும் அடியாருக்கு பலவித இசைக்கருவிகள் முழங்கி வர வெள்ளை யானையாம் ஐராவதத்தின் மேல் ஏறி ஊர்ந்து வரும் பதவியாகிய இந்திர பதவியை தருவாள். அடியவர்களுக்கு அன்னை அருளும் பதங்களை சொல்லிக் கொண்டிருந்த பட்டர் இந்த பாடலில் அந்த அடியவரை தொழுபவர்களுக்கு என்ன பதம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அபிராமி தேவி, நீ மின்னல் போலும் மெல்லிய இடையினை உடையவள். விரிந்த சடைமுடிநாதர் சிவபிரானோடு இணைந்து நிற்கும் மென்மையான உள்ளத்தை உடையவள், பொன்னை போன்றவள். இவ்வாறாகிய உன்னை வேதப்படி தொழுகின்ற அடியாருக்கும் அடியவர்கள் பல்வகை இசைக்கருவிகள் இனிதாக முழங்கி வர வெள்ளை யானையாகிய ஐராவதத்தின் மேலே ஊர்ந்து செல்லும் இந்திர பதவி முதலான செல்வ போகங்களை பெறுவர். பாடல் 92. மனநிலை பக்குவம் அடைய பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதி மயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. பாடலின் பொருள்:
உன் திருப்பெயர்களையும் உன் புகழையும் கூறும் சொற்களிலே ஒரு சொல் சொன்ன உடனேயே உருகி உன் திருவடிகளிலே மனத்தை நிலைப்பெற செய்து உந்தன் திருவுளத்திற்கு இதமான படி செயல்பட என்னை அடிமையாக கொண்டாய். இனிமேல் நான் வேறொருவர் கருத்திலும் அறிவினை இழக்க மாட்டேன். அவர்கள் சென்ற வழியிலும் செல்ல மாட்டேன். மும்மூர்த்திகளும் மற்ற எல்லோரும் போற்றும் அழகான புன்னகையை உடையவளே. அபிராமி தாயே, முதல் என்று கூறப்படும் மும்மூர்த்திகளும் மற்றும் உள்ள தேவர்களும் போற்றி தொழுகின்ற புன்னகையை உடையவளே, உன்னுடைய ஞானத்திற்காகவே உருகி நின்ற என்னை உன் பாதத்திலேயே பற்றும்படி செய்து உன் வழிப்படியே யான் நடக்கும்படி அடிமையாக கொண்டவளே. இனி நான் வேறொரு மதத்திலே மனமயக்கம் கொள்ள மாட்டேன். அவர்கள் செல்லும் வழியிலேயும் செல்ல மாட்டேன். பாடல் 93. உள்ளத்தில் ஒளி உண்டாக. நகையே இஃதிந்த ஞால மெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ் முளை மானே முதுக்கண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே. மலைமகள் என்பது நாம் மிகையே, இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே. நகையே இஃதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முளை மானே முதுக்கண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே. மலைமகள் என்பது நாம் மிகையே, இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே. பாடலின் பொருள். பெரும் நகைச்சுவை இது. இந்த உலகங்களை எல்லாம் பெற்ற நாயகிக்கு முகிழ்த்தெழுந்த முளை மலர் மொட்டு போல் இருக்கிறது என்றும், அழகிய நீண்ட கண்கள் மானை போல் இருக்கின்றது என்றும், சொல்லி முடியாத அளவிற்கு இருக்கும் வடிவங்களை உடைய இவளை மலையரசனுக்கு மட்டுமே பிறந்தவளைப் போல் மலைமகள் என்பது, இப்படி இவளை புகழ முயல்வதெல்லாம் தேவையில்லாத செயல்களே. இப்படி இவளது அறிய இயலாத பெருங்குணங்களை நாடி தெரிந்து கொள்ள விரும்புவதும் முயல்வதும் நம் தகுதிக்கு மிகையே. இறைவியின் பெருமைகளை பேச புகுந்து போற்றுதலாக சொல்லும் சொற்கள் எல்லாம் அவளது பெருமையின் முன் எவ்வளவு சிறுமையானது என்பதை தன்னைத்தானே நகைத்துக் கொள்ளும் வகையில் சொல்கிறார் பட்டர். உலகமெல்லாம் பெற்றெடுத்த தலைவியாக அபிராமி அன்னையின் திரு உள்ளத்தை தாமரை மொட்டு என்கிறார்கள். கருணை ததும்பி நிற்கும் முதிர்ந்த கண்களை மருட்சி மிக்க மான் கண்கள் என்கிறார்கள். முடிவில்லாதவர் என்றெல்லாம் பக்தர்கள் கூறுகின்றார்கள். இவை எல்லாமே மாறுபட்ட கூற்றுகள். இவைகளை நினையும் போது எனக்கு நகைப்பே உண்டாகிறது. இனிமேல் நாம் செய்யக்கூடியது இத்தகைய கற்பனைகளை தள்ளி அவளின் உண்மை நிலையை அறிதலே ஆகும். பாடல் 94. மனநிலை தூய்மையாக. விரும்பித் தொழும் அடியார் வீழ் நீர் மழ்கி விழி நீர் மழ்கி மெய்ப்புலகம் அரும்பித் ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மழ்கி மெய்ப்புலகம் அரும்பித் ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவரென்றால் அபிராமி சமயம் நன்றே. பாடலின் பொருள். அபிராமி அன்னையே, விரும்பித் தொழும் அடியவர்கள் கண்களில் கண்ணீர் மழ்கி மெய் சிலிர்த்து மகிழ்ச்சி பெருகி ததும்பி அருவி மயக்கம் முற்று இனிய கரும்பினை உண்டது போல் கழித்து சொற்கள் தடுமாறி இப்படி இங்கே முன்னர் சொல்லப்பட்டவை எல்லாம் வெறும் பித்தரை போல் அவற்றை எல்லாம் பெரும் பித்தரை போல் ஆகிவிடுவார்கள் என்றால் அபிராமியை வணங்கும் இந்த சமயத்துறை மிக நன்றே. அபிராமி அன்னையை வணங்கும் அடியார்களுக்கு ஏற்படும்
மெய்யுணர்வுகளை பற்றி இங்கே சொல்கிறார் அபிராமி பட்டர். அபிராமி அம்மையே, பக்தியோடு விரும்பித் தொழும் அடியாவர்களின் கண்களில் நீரானது பெருகி மெய் சிலிர்த்து ஆனந்தம் ததும்பி அறிவு மறந்து வண்டை போல் கழித்து மொழி தடுமாறி முன்பு சொல்லிய பித்தரை போல் ஆவார்கள் என்றால் அப்பேரானந்தத்திற்கு மூலமான அம்பிகையின் சமயமே மிகச் சிறந்ததாகும். பாடல் 95. தூய மனநிலை பெற. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம். எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே, அருட்கடலே, இமவான் பெற்ற கோமளமே. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம். எனக்குள்ள எல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே, அருட்கடலே, இமவான் பெற்ற கோமளமே. பாடலின் பொருள்: எனக்கு நன்மைகளே விளைந்தாலும் தீமைகளே விளைந்தாலும் நன்மை தீமை என்று நான் பிரித்து அறிவது ஒன்றுமே இல்லை. உனக்கே அது தெரியும். உனக்கே அடைக்கலம். என்னுடையது என்று இருப்பவற்றை எல்லாம் எப்போதோ உன்னுடைய உடைமை என்று கொடுத்து விட்டேன். அந்த நற்குணங்களிலேயே சிறந்ததான அருளின் கடலே, இமயமலை கரசன் பெற்ற மென்மையானவளே, அபிராமி அன்னையே, நானும் என் உடைமைகளும் உனக்கே அடைக்கலம் என்று என்றோ கொடுத்து விட்டேன். அபிராமி தாயே, அழியாத குணக்குன்றே, அருட்கடலே, மலையரசன் பெற்றெடுத்த அழகிய கோமளவள்ளியே, எனக்கு உரிமை என்று எப்பொருளும் இல்லை. அனைத்தையும் அன்றே உன்னுடையதாக்கி விட்டேன். இனி எனக்கு நல்லதே வந்தாலும் தீமையே விளைந்தாலும் அவற்றை உணராது விருப்பு வெறுப்பு அற்றவனாய் இனி என்னை உனக்கே பரம் என்று ஆக்கினேன். பாடல் 91. அரசாங்க செயலில் வெற்றி பெற. மெல்லிய நுண்ணிடை மின் அணையாளை விரிசடையோன் புள்ளிய மென்முளை பொன் அணையாளை புகழ்ந்து மறை சொல்லிய வண்ணம் தொழும் அடியாரை தொழுமவர்க்கு பள்ளிய மார்த்தழ வெண் பகூடரும் பதம் தருமே. பாடல் 92. மனநிலை பக்குவம் அடைய. பதத்தே உருகினின் பாதத்திலே மனம் பற்றி உன்றன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ் நகையே. பாடல் 93. உள்ளத்தில் ஒளி உண்டாக. நகையே, இத்திந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே, முகிழ்முளை மானே, முதுக்கண் முடிவில் அந்த வகையை பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே. பாடல் 94. மனநிலை தூய்மையாக. விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மழ்கி மெய்ப்புலகம் மரும்பித் ததும்பிய ஆனந்தமாகி அறிவிழந்து சுரும்பிற்கழித்து மொழி தடுமாறி முன் சொன்ன எல்லாம் தரும் பித்தர் ஆவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. பாடல் 95. தூய மனநிலை பெற. நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை, உனக்கே பரம். எனக்குள்ள எல்லாம் அன்றே உன்னதென்று அழித்து விட்டேன். அழியாத குணக்குன்றே, அருட்கடலே, இமவான் பெற்ற கோமளமே. அபிராமி தாயே, போற்றி போற்றி.